மாநில செயற்குழுவின் முடிவின்படி இன்று தமிழகம் முழுவதும் 10/2/2026 முதல் நடைபெறவுள்ள காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு ஆயத்த மாநாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள நமது மதிப்பிற்குரிய மாநில துணைத் தலைவர்களுக்கும் நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கு துறை உணர்வோடு வருகை தந்துள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 10/2 முதல் ஏன் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு செல்ல உள்ளோம் என்பது குறித்து விரிவாக நமது மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட செயலர் ஆகியோர் விளக்குவதையாற்றுள்ளார்கள். தொடர்களே, ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை 10/2 முதல் ஏன் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு செல்ல உள்ளோம் என்பது குறித்து விரிவாக நமது மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட செயலர் ஆகியோர் விளக்குவதையாற்றுள்ளார்கள். தொடர்களே, ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அனைத்து பணியாளர்களுக்கான கோரிக்கைகளை உள்ளடக்கி இந்த வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது. ஊரகத்துறை அலுவலர்கள் சங்கம் சேலம் மாவட்ட மையத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் காலவரையற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட தலைவர் தோழர் செந்தில் அவர்களையும் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டிற்கான கோரிக்கை விளக்க உரை ஆற்ற வந்திருக்கும் நமது மாவட்ட செயலாளர் தோழர் ஜான் ஆஸ்டின் அவர்களையும் இந்த மாநாட்டில் முறையாக துவக்கி உரையாற்ற வந்திருக்கும் நமது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஓய்வூதியர்கள் சங்கம் மாநில துணைத் தலைவர் தோழர் ரா சுப்பிரமணியன் அவர்களையும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கான ஆதரவு உரை ஆற்ற வந்திருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவருமான தோழர் வே அத்னாரி அவர்களையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மாநில அலுவலர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் PJ கண்ணன் அவர்களையும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் சுரேஷ் அவர்களையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் K கல்யாணகுமார் அவர்களையும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் தோழர் சண்முகம் அவர்களையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் கோவிந்தராஜ் அவர்களையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் முன்னாள் மாவட்ட பொருளாளர் தோழர் பாஸ்கரன் அவர்களையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் M ராஜவேலு அவர்களையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் திருவேரங்கன் அவர்களையும் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற நமது மாவட்ட பொருளாளர் தோழர் S வடிவேல் அவர்களையும் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டிற்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மற்றும் வட்ட கிளை நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த சங்கத்தின் ஆணிவேரான நமது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த போராட்டத்தில் வருகின்ற உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி தொடர்கள். கல்வி அறிவு பெற்றவர்கள் இந்தியாவிலே குறைவாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினை சார்ந்தவர்கள் அப்போதே படிப்பிலே கல்வி அறிவு பெற்றிருந்த காரணத்தினால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவர்களை நிர்வாகத்துறையிலே இணைத்துக் கொண்டார்கள். சில படித்த ஒரு சில சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அதனை பார்த்து ஏன் இங்க இருக்கிற நாங்கெல்லாம் மற்றவர்களெல்லாம் அதற்கு தகுதியற்றவர்களா, எங்களையும் இந்த நிர்வாக கட்டமைப்பில் அரசு ஊழியர்களாக இணைக்க வேண்டும் என்று முதல் போராட்டத்தை அப்போது எடுத்தார்கள்.
அந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பிரிவினை சேர்ந்தவர்களோடு இவர்களும் இணைந்து அந்த நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்திலே முதலாக உருவாக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு வருவாய்த்துறையும் அந்த நில அளவைத்துறையும் இணைந்த ஒரு துறையாக அங்கே துவக்கப்பட்டு அது போச்சு. அதெல்லாம் அப்புறம் மதுரை மாவட்டத்திலே மிக எழுச்சியோடு நடைபெற்றது. அந்த மாநில செயற்குழுவிலே நம்முடைய 18 அம்ச நம்முடைய ஊழியர்களின் கோரிக்கையை வடிவமைக்க அந்த மாநில செயற்குழு திட்டமிடப்பட்டு அந்த மாநில செயற்குழு ஒரு 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைக்கு செல்வது என 10/2/2023 காலவரையற்ற வேலைக்கு செல்வது என திட்டமிடப்பட்டது. அதற்கு முன்பதாக அனைத்து மாவட்டங்களிலும் 31/1 இன்றைய தினம் வேலைநிறுத்த ஆயத்தமான நடத்த வேண்டும் என முடிவெடுப்பின் அடிப்படையிலே இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் வேலைநிறுத்த போராட்ட ஆயத்தமான நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய ஒவ்வொரு வட்டாரங்களிலிருந்து உணர்வோடு பங்கேற்ற தோழர்களுக்கு முதற்கண் மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு போராட்டத்திற்கு நம்ம அழைக்கிறதே பெரும் பாடா இருக்கு. நம்ம ஒவ்வொரு தடவையும் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க சென்று பிரச்சாரத்திற்கு செல்லும் போது நான் வருகிறேன் என்று சொன்ன ஆட்கள், ஆனால் நம்முடைய போராட்டமோ ஆயத்த மாநாடோ ஆர்ப்பாட்டமோ என்று சொன்னால் அதற்கு நம்முடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிக குறைவா இருக்கு. அதற்கு இன்றைய சூழலில் பார்த்தோம்னா வேலையின் அழுத்தம் காரணமாக நம்ம வரதில்லை. அதே போல நம்முடைய ஊழியர்கள் நிறைய பேர் கேட்கிறது, வட்டார வளர்ச்சியாளர்களுடைய போதிய ஒத்துழைப்பு இல்லை, அவர்கள் ஏன் வருவதில்லை என்று இன்றைய தினம் நம்முடைய கேள்வியை வைக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகிகளிடம். அப்ப அந்த மாவட்ட நிர்வாகிகள் இனி வருங்காலத்தை சரி செய்வோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலே இப்போ பிரச்சாரத்துக்கு செல்லும் போது கூட நம்ம ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் இந்த வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டிற்கு கண்டிப்பா அவசியம் வர வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வைத்தோம். ஆனால் இங்கே மறுபடியும் ஒரு சில வட்டாரத்தில் அவருக்கு நம்முடைய அமைப்பின் சார்பாக உனது கரவலை எழுப்பி ஒரு நன்றியை தெரிவிக்குமாறு அவங்களை தொடர்போட கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொன்னாலும் இதற்கு நம்முடைய அலுவலகத்திற்கு தலைமை வட்டார வளர்ச்சியாளர்கள். அப்ப அந்த வட்டார வளர்ச்சியாளர்கள் நம்முடைய தோழர்களை நீங்கள் இந்த போராட்டத்திற்கு நம்முடைய ரேவதி மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப பெரிய தியாகங்களை செய்து வந்தோம். நான் கூட வட்டார வளர்ச்சியாளர் பதவியை உரிய நேரத்தில் ஏற்கனவே அவரும் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் வாசுதேவ் அவர்களும் இறந்து இந்த போராட்டத்திலே ஜாக்டோஜோ போராட்டத்திலே இறந்தார்கள். நாங்கள் இழந்தும் நாங்கள் மீண்டும் இந்த அமைப்பின் மூலமாக தான் அதை பெற்றோம் என்று அவர்கள் சொன்ன போது அந்த ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். அதே போல பார்த்தோம்னா நம்ம கோரிக்கை பார்த்தோம்னா ஒரு 18 அம்ச கோரிக்கைகள் 18 அம்ச கோரிக்கைகள்ல பார்த்தோம்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னா நம்ம வேலை பளு காரணமாக வரும்போது என்ன பண்ணிடுவோம், நோட்டீஸை யாரும் படிச்சு பார்க்கறதே இல்லை. எதாவது நம்ம கொடுப்போமா, கொடுத்த உடனே என்ன பண்றது, சரி அப்படின்னு காதல கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்றோம், அதை கடந்து செல்வதாகவே நம்ம இருக்கிறோம். இங்கே வருகின்ற தோழர்கள் முழுமையாக அவர்களையும் நம்ம அழைத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம செய்யணும். அப்ப இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே நம்ம முழுமையாக நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்திலே இழுத்து பூட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த 18 அம்ச கோரிக்கைகளை பார்த்தோம்னாவே தெரியும். இப்போ 18 அம்ச கோரிக்கைகள்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோரிக்கையா வச்சிருக்கிறது காலிப்படைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லிடுறோம். அப்ப அந்த காலிப்படையை நிரப்ப வேண்டும் என்று சொல்லும் போது நம்ம காலிப்படைகளிலே ஊராட்சி நலக்கான காலிப்படைகளை நிரப்பி இருக்கோம். நிரப்பதற்கான கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சில காரணத்தினால அது தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் அதற்கான உத்தரவு நம்முடைய கோர்ட் மூலியமா பெறப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை வைத்துள்ளோம். அதே போல பதிவு எழுதுறதுக்கான இதை ரெகுலேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பதிவு எழுதுறதுக்கான ரெகுலேஷன்ஸ்க்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல எஸ்பிஎம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்ஸ் எஸ்பிஎம் கோஆர்டினேட்டர்ஸ் பார்த்தோம்னா நாம தான் நம்முடைய முன்னாள் முதன்மை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களை மீண்டும் அந்த வேலை வழங்கப்பட்டு அவர்களுக்கு இன்றைய தினம் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் 25,000, 35,000 டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு 35,000 என்று நம்முடைய அமைப்பின் காரணமாக தான் அது வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி என்ஆர்எஸ் டீம்ல வீடியோ
பஸ் வாங்கணும். இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த 10-2 இந்த காலவரட்ட பகிர்ந்ததை நம்முடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அனைத்தும் நம்ம பூட்டப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஊராட்சி ஒன்றியங்கள் 10-2 முதல் பூட்டப்பட்டு என்று சொன்னால் நம்முடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும் என்று தெரிவித்து நல்ல வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தொடர்பு.